குல்சன் ஃபாத்திமா அப்படிங்கிற ஒருத்தங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அவங்க யார் அப்படின்னா, பாகிஸ்தானில் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணு. அந்த பெண் பிறக்கும்பொழுது என்ன நினச்சாங்க அப்படின்னா, இவங்களை நம்ம இஸ்லாமிய வழிபாட்டு காரியங்களுக்காக நம்ம இவங்களை வழி நடத்தணும், வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிறந்த அந்த நாளில் அந்த பகுதியில் இருக்க எல்லாத்தையும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய ஒரு விருந்து மாதிரி வச்சு விழா மாதிரி கொண்டாடினாங்க. பிறக்கும்போது அந்த பெண்ணு நல்ல அழகான பெண் குழந்தையா பிறந்தது. ஆனால் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. வியாதி என்ன அப்படின்னா, 2 காலும் விளங்காம போயிடுச்சு. அதாவது 2 காலை வச்சு எந்த ஒரு பயனுமே கிடையாது. எந்திரிச்சு நிற்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார மட்டும்தான் முடியும். அந்த கால் யூஸ்லெஸ்ஸாகவே ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு அந்த 2 காலும். ஸோ இவங்களும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய டாக்டர்ஸை பார்க்குறாங்க, முடியலை. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய இங்கிலாந்து கூப்பிட்டு வராங்க. இங்கிலாண்டில், லண்டனில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் காட்டுறாங்க. ஆனால் எந்த ஒரு வகையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவங்க தெரியலை அந்த காதில். அதனாலே அவங்க நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டாங்க. இனிமேல் இதில் எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் அந்த குல்சன் ஃபாத்திமா பெரியவளை வளர்ந்து வரும்போது எல்லாரையும் பார்க்குறா, எல்லாராலும் நடக்க முடியுதே, என்னால் நடக்க முடியலேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டே வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இவளுக்கு ஒரு பைபிளை கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. இதை படிங்க, இதில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு தெய்வம், அவர் ரட்சகரும் கூட. அவருடைய இந்த சின்ன குறைபாடை கூட அவர் நீக்கிறதுக்கு வல்லவராக இருக்காருன்னு சொல்லி விசுவாசமாக நீங்கள் படிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. உடனே இவங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட குரானில் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்குது, மரியாளின் மகன் சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்லை, இவர் மட்டும்தான் பாவமே இல்லாமல் இந்த பூமியில் பிறந்தவர் சொல்லி எல்லாமே என்னுடைய குரானில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க, இந்த உலகத்தை ரட்சிக்கிற ஒரு தேவன் உண்டு, உண்மையான தேவன் உண்டு, உயிரோடு இருக்கிற தேவன் உண்டு அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி விசுவாசிக்கிறாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது லாசருவை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் எழுதியிருக்கு, லாசரு 3 நாள் அளவும் கல்லறையில் இருந்தான். 4வது நாள் ஆண்டவர் வெளியே வான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும்போது அவன் உயிரோடு, செத்தவன் உயிரோடு எழுப்பி வந்தான். அப்போ அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டரும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனால் அவரோட வார்த்தை என்னில் இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சாங்க. இது மாதிரி தான் ஒரு நாள் நைட்டு பைபிள் எல்லாம் படிச்சுட்டு படுக்கிறாங்க. இப்போ படுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களுக்கு ஒரு வெண்மையான ஒரு வஸ்திரம் தரிச்ச ஒரு உருவம் தெரியுது. யாருன்னு பார்த்தா இவங்க பைபிளில் படித்த அதே கிறிஸ்து இயேசு. அப்போ அந்த வெள்ளை உடை தரிச்ச அந்த உருவம், நீ எழும்பி நட அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் அவங்கள அறியாமலேயே எழும்பி நடந்துடுறாங்க. அவங்க கால் பழைய நிலைமைக்கு வந்துடுது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறமா முதல்ல இயேசுவை பார்த்த உடனே தன்னுடைய படுக்கையிலிருந்து எழும்பி அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடு அவங்க காலில் இருந்த அந்த வியாதி சரியாயிருச்சு. அதனால அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, ஆண்டவர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தார், என்னுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினாரு, என்னையும் ஒரு பொருட்டாக கருதினாருன்னு சொல்லி இந்த ஒரு பாக்கியம் என்னோட மட்டும் நின்றக்கூடாது, இதை நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் இன்னைக்கு பெரிய பெரிய நாடுகளில், அமெரிக்கா, பிரான்ஸு, கனடா, லண்டன், அந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளில் போய் மக்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்திட்டு இருக்காங்க. இப்பவும் இந்த குல்சன் ஃபாத்திமா, குல்சன் எஸ்தர் ஆகி ஆண்டவருடைய ஊழியத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க.